வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கோ வெள்ளித்திரை. புதிய வரலாறு படைத்த நரேந்திர மோடி 4399 நாட்கள் இந்தியாவின் மிக நீண்டகால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர். புதிய வரலாறு படைத்த பிரதமர் மோடி. சுதந்திர இந்தியா ஜவஹர்லால் நேரு முதல் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி வரை 15 பிரதமர்களை கண்டுள்ளது. அவர்கள் தங்களின் திறமைக்கு பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நாட்டிற்கு சேவை செய்துள்ளனர். தற்போதைய பிரதமரின் கதை ஒரு தனித்துவமான வரலாற்றை கூறுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள பிரதமர் மோடியின் நிர்வாகத்தை ஆராய்வது அவசியமானதாகும். தனித்துவமான சாதனை. ஜூன் 10 அன்று நரேந்திர மோடி 4399 நாட்கள் பதவியில் இருந்து மிக நீண்ட காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை ஒரு நாள் வித்தியாசத்தில் முறியடித்து புதிய மைல்கல்லை எட்டுகிறார். அவரது இந்த நடப்பு தவணையில் இன்னும் 3 ஆண்டுகள் மீதமுள்ளன. முன்னோடி இல்லாத அரசியல் போட்டி, கூட்டணி கணிப்புகள், 24 மணி நேர ஊடக கண்காணிப்பு மற்றும் சமூக ஊடகங்கள் வழிநடத்தும் பொது விவாதங்கள் நிறைந்த இந்த யுகத்தில் இந்த சாதனை மிக முக்கியமானது. மே 26, 2014 அன்று முதலில் பதவியேற்றது முதல் அவர் மக்களிடமிருந்து தொடர்ந்து 3 முறை பெரும்பான்மை ஆதரவு பெற்றுள்ளார். நேருவுக்கு பிறகு இந்த சாதனையை செய்த முதல் பிரதமர் இவரே ஆவார். நேரு பிரதமராக இருந்தபோது இந்தியாவின் மக்கள் தொகை 14 கோடியாக மட்டுமே இருந்தது. மோடியின் காலத்தில் அது 140 கோடியாக உயர்ந்து நிர்வாக பிரச்சனைகளில் பல சிக்கலான சவால்களை ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் பாரதம் ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்துள்ளது என்பதை சிலரே மறுப்பார்கள். இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிரதமராக இருப்பதற்கு கிடைக்கக்கூடிய ஒரே தேர்வு மோடிதான் என்று பொதுவான கருத்து நிலவுகிறது. மோடி என்னும் ஆளுமை. எளிய பின்னணியில் பிறந்த மோடி குஜராத்தின் வத் நகரில் தனது தந்தைக்கு உதவியாக தேநீர் விற்பனையாளராக பணியாற்றினார். அங்கிருந்து புறப்பட்டு நாட்டின் தலைநகரில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தை அடைந்தது என்பது ஒரு அசாதாரணமான சாதனையாகும். அவருடைய பயணம் என்பது தன்னை உணர்தல், பாரதத்தையும் அதன் மக்களையும் அவர்களின் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளுதல், நமது நாட்டின் விதியை ஸ்வர்ணம் பாரத், அதாவது பொற்கால பாரதம் என்று கற்பனை செய்து அந்த தொலைநோக்கு பார்வையை நனவாக்க பாடுபடுவதாக அமைந்தது. அவரது ஆரம்ப கால RSS தொடர்பே அவரது சிந்தனையை வடிவமைத்தது. தனது வாழ்நாளின் பெரும்பகுதி அவர் RSS, ஜனசங்கம் மற்றும் பாஜக ஆகியவற்றால் பல்வேறு நிலைகளில் ஒதுக்கப்பட்ட கடமைகளை எவ்வித விளம்பரமும் இன்றி அமைதியாக செய்து முடித்தார். இந்த செயல்பாட்டில் அவர் மகத்தான நிறுவன திறன்கள், தெளிவான சிந்தனை, இந்தியாவின் விதியை மாற்றியமைக்கும் தைரியம் மற்றும் தேசத்திற்கான கடமை அழைக்கும் போது எழுந்து நிற்கும் திறனை பெற்றார். திருப்பு முனையும் மாற்றமும். தனது 51வது வயதில் மோடி ஒரு MLAவாக கூட இல்லாமல் குஜராத்தின் இளைய முதலமைச்சரானார். குஜராத் மக்களின் தொழில் முனைவோர் திறன்களையும் ஆற்றலையும் வெளிக்கொண்டு வந்து முதல் நாளிலிருந்தே தனது திறமையை நிரூபித்தார். முதலமைச்சராக அவரது 13 ஆண்டு கால தடையற்ற பதவி காலம் பல வழிகளில் நிகழ்வுகள் நிறைந்ததாக இருந்தது. அவரது பதவி காலத்தில் உருவான குஜராத் மாடல் நாட்டின் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. 2009, 2014 வரையிலான நிகழ்வுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பொது விவாதங்கள், நிர்வாக சீர்குலைவு, ஜனநாயகம் மற்றும் நிர்வாக நிறுவனங்களின் வீழ்ச்சி, ஊழல் ஆட்சி, எல்லைக்கு அப்பாலிருந்து வந்த அச்சுறுத்தல்கள், பொருளாதார பிரச்சனைகள், உலக அரங்கில் பாரதத்தின் அந்தஸ்து குறைந்தது ஆகியவை மக்களை விரக்தியடைய செய்தன. பாரத மக்கள் தங்கள் வாழ்க்கையிலும் நாட்டின் அந்தஸ்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை ஏங்கினர். மாநில அளவில் ஏற்கனவே மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்த அன்றைய குஜராத் முதலமைச்சரிடம் அந்த தலைவரை அவர்கள் கண்டனர். 2014 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை NDA மோடி வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். வரலாற்றிலேயே முதன்முறையாக பாஜக தனி பெரும்பான்மை பெற்றது. மோடியை பிரதமர் வேட்பாளராக வலுவாக முன்மொழிந்த பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவனாக இருந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பாரதத்தின் வரலாற்றில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக இருந்தது. மோடி அடுத்தடுத்து நடந்த 2 தேர்தல்களிலும்
இந்த சிறப்பான சாதனையை மீண்டும் செய்தார். இந்தியாவின் விதியை வடிவமைப்பவராக அவர் நிலை பெற்றுள்ளார். அதிகாரத்திற்கு வருவது ஒரு விஷயம், அங்கே நிலைத்திருப்பது மற்றொரு விஷயம். கட்சி மாறுவதும் விசுவாசத்தை மாற்றுவதும் இன்றைய நாளின் இயல்பாக உள்ளது. ஆனால் மோடி தேசிய அளவில் இதை முறியடித்துள்ளார். இது குஜராத் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் அவரது செயல்பாட்டை பேசுகிறது. பாஜக தனது தடயத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடிந்தது. இப்போது வடகிழக்கு உட்பட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளது. மேலும் தெற்கிலும் ஊடுருவி வருகிறது. பாரதத்தின் மறுமலர்ச்சி. முதலமைச்சராகவும் பின்னர் பிரதமராகவும் இருந்த தனது 25 ஆண்டுகளில் மோடி மக்களின் நலன்களோடு இணைந்த வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்திற்கான ஒரு புதிய இலக்கணத்தை அறிமுகப்படுத்தினார். கொள்கை உருவாக்கம் மற்றும் நிர்வாகம் குறித்த அவரது அணுகுமுறை முழுமையான தன்மையையும் முடிவுகளை வழங்குவதையும் அடிப்படையாக கொண்டது. அவர் தெளிவான இலக்குகளையும் காலக்கெடுவையும் நிர்ணயிக்கும் ஒரு இணையற்ற உழைப்பாளி ஆவார். பிரதமர் மோடியின் தாரக மந்திரத்தில் பொறுப்பு, வெளிப்படைத்தன்மை, கணக்கு காட்டுதல், சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவை அடங்கும். மக்களின் பங்களிப்பு இல்லாமல் பாரதத்தின் மாற்றத்தை உணர முடியாது என்று பிரதமர் மோடி நம்புகிறார். 12 கோடிக்கும் அதிகமான தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு ஸ்வச் பாரத் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. ஏழைகளுக்காக 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டன. ஜாம் திட்டத்தின் கீழ் 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டன. நேரடி பலன் பரிமாற்றத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ரூபாய் 45 லட்சம் கோடி மாற்றப்பட்டது. சமையலறைகளில் புகையை சுவாசித்து உழைத்த 10 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டன. UPI மூலம் 24,000 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நமது நாட்டை நிகழ்நேர டிஜிட்டல் கட்டணங்களில் உலகளாவிய தலைவராக்கியது. கோவிட்-19 பெருந்தொற்றின் போது 80 கோடி மக்கள் உணவு ஆதரவை பெற்றனர். அது இன்னும் தொடர்கிறது. மோடியின் தத்துவம் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் அவரது நிர்வாகத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த கோட்பாட்டால் வழிநடத்தப்படுகிறது. கல்வி மற்றும் சுகாதார நிறுவனங்களின் பாரிய விரிவாக்கத்துடன் மனிதவள மேம்பாட்டிற்கு பிரதமர் மோடி முன்னோடியாக திகழ்ந்தார். நாடு முழுவதும் IIT, IIM மற்றும் எய்ம்ஸ் நிறுவனங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. ஆயுஷ்மான் பாரத் என்பது உலகின் மிகப்பெரிய பொது நிதியுதவி பெறும் சுகாதார திட்டமாகும். பிரதமர் மோடி வழக்கமான பாணிகளை நம்புவதில்லை. திருப்திப்படுத்துதல் சரியான வழி அல்ல. சட்டப்பிரிவு 370 ரத்து செய்தது. முத்தலாக் ஒழிப்பு, பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் GST சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு ஆகியவை இதற்கு தெளிவான சான்றுகள் ஆகும். உள்நாட்டு மற்றும் தேசிய பாதுகாப்பில் மோடி அழியாத முத்திரையை பதித்துள்ளார். இடதுசாரி தீவிரவாதம் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டுவிட்டது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் ஆபரேஷன் சிந்து ஆகியவை நமது நாட்டின் மீது தீயக்கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு சரியான பாடங்களை கற்பித்தன. நமது வெளியுறவு கொள்கை தனிப்பட்ட நாடுகளுடன் அல்லாமல் தேசிய நலன்களுடன் மட்டுமே ஒத்துப்போகும் என்பதை பிரதமர் மோடி தெளிவுபடுத்தினார். உலகளாவிய விவாத மேடைகளில் இப்போது பாரதத்தின் குரல் முக்கியத்துவம் பெறுகிறது. பல உலக தலைவர்கள் நமது பிரதமருடன் தனிப்பட்ட உறவை வளர்க்க ஆர்வமாக உள்ளனர். மோடியும் அவரது லட்சியமும். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பதவியேற்ற பிறகு அவரது லட்சியத்தை மதிப்பிடுவதற்காக அவரது சிந்தனை, செயல்முறைகளையும் பணிகளையும் சில மாதங்கள் கவனித்தேன். பின்னர் நான் பகிரங்கமாக மோடி என்பது மேக்கிங் ஆஃப் டெவலப்டு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குதல் என்பதை குறிக்கிறது என்று கூறினேன். இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு மோடியை மேன் ஆஃப் த டெஸ்டினி ஃபார் இந்தியா, இந்தியாவின் விதியை மாற்ற வந்த மனிதர் என்று மறுபெயரிட எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த விதிதான் ஸ்வர்ணிம் பாரத். பாரதம் அவரது கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. நரேந்திர தாமோதர் தாஸ். பாரத மோடியின் முயற்சிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.